ஸோ 12 ராசி நேயர்களுக்குமே வந்து இந்த குரு பகவான் என்னென்ன மாதிரியான நன்மைகள் செய்வார் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம நேயர்களுக்காக கொடுக்க போகிறோமா. இப்போ 8 அப்படிங்கிறது எப்பவுமே நம்ம ஜோதிடத்துல தடைகள், விபத்துகள், ஆபத்துகள், அறுவை சிகிச்சைகள், நஷ்டங்கள், அவமானங்கள் எல்லா விஷயத்தையும் அந்த 8ல தான் நம்ம சொல்றோம். ஸோ அந்த 8ஆம் பாவத்திற்கு அவர் அதிபதியாக வருவதால் ரிஷபத்திற்கு பெரும்பாலும் அவர் நல்லது பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். ஆனா அவரே 11ஆம் அதிபதியாகவும் அங்க இருக்காரு இல்லையா? அப்போ நம்மளுடைய ஆசைகளை அவர் நிறைவேற்ற வேண்டும். இந்த மாதிரி உபய லக்னங்களுக்கு குருவும் புதனும் மறைந்து இருக்க வேண்டும். மறைவு அப்படின்னா 6, 8, 12 இதெல்லாம் மறைவு ஸ்தானங்கள். ஸோ அந்த மாதிரி மறைவு ஸ்தானங்கள்ல குரு அமரும் பொழுது அவர் பெருசா தீங்கு பண்ண மாட்டார். ஆனா அதே அந்த குருவே போய் உச்சம் பெற்றோ அல்லது ஆட்சியாகவோ அது மாதிரி ஒரு பலம் பெற்று குரு இருந்தா கண்டிப்பா அந்த அளவுக்கு ஒரு நல்லது அப்படிங்கறது பண்ண மாட்டார். சரியா? அதான் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதோட முக்கியம் அவர் எந்த நட்சத்திரத்துல இருக்காரு. அந்த 6ஆம் இடம் தனுசுங்கிறது அவருடைய மூல திரிகோண வீடு. அப்ப அதனுடைய வேலை தான் முதல்ல எடுப்பார் கையில. அப்படி எடுக்கும்போது இந்த 6ஆம் இடத்திற்கு உண்டான இந்த ருணரோக சத்ருங்கிற விஷயத்துல ஏதாவது ஒண்ணு ட்ரிகர் பண்ணதான் பண்ணுவார் அவங்களுக்கு. அப்போ அங்கே போய் குரு தனிச்சு நின்றுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். தனியாக வேற நின்றுட்டாருன்னா அவருக்கு தனித்த குரு மெத்த அவதிகளை கொடுக்கும் அப்படின்னு ஒரு பாட்டே உண்டு. ஸோ அதனால அங்கே என்ன பண்ணுவார், கல்யாணத்தை பண்ணி விட்டு ஒரு குழந்தையும் கொடுத்து அப்புறம் கல்யாணத்தில் ஒரு பிரிவையும் கொடுப்பாரு. ஸோ அதனால குருவை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம டீல் பண்ணணும். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேம்மா. சூப்பர். ஐ அம் ஸோ ஹாப்பிம்மா. ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம 2 பேரும் மீட் பண்ணி இல்லையா? டெஃபினட்டா. சூப்பர், சூப்பர். இப்போ உங்கள பார்த்த மாதிரியே தான் பொதுவாவே மக்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். என்ன தெரியுமா? இருக்கிற எல்லா கிரகங்களையும் பார்க்கும்போதும் அந்த அளவுக்கு ஹாப்பினஸ் வராது. ஆனா குரு வந்துட்டாரு, குரு அப்படின்னாலே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஏன்னா அவர் எல்லா விஷயங்களையும் கொடுத்துருவார் அப்படின்னு. ஸோ 12 ராசி நேயர்களுக்குமே இந்த குரு பகவான் என்னென்ன மாதிரியான நன்மைகள் செய்வார் அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோல நம்ம நேயர்களுக்காக கொடுக்க போறோமா. ஸோ முதல்ல இருக்கக்கூடிய ராசி மேஷ ராசி அன்பர்கள். ஸோ இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் செய்வார்? இப்போ குரு பகவான் அப்படிங்கிறவர் முழு சுபர் ஜோதிடத்துல. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்லையா? அப்போ அவர் குருனாலே நல்லது தான் பண்ணுவார் அப்படின்னு எல்லார் மைண்ட்லயும் அது ஒரு ஸ்ட்ராங் ஒப்பீனியன் இருக்கு. பட் குருவுக்கு 2 பக்கம் உண்டு. எல்லாருக்குமே அவர் நல்லது பண்ண முடியாது. ஏன்னா எல்லா லக்னங்களுக்கும் குரு பகவான் ஒவ்வொரு ஆதிபத்தியத்தோட வேறுபட்டு தான் இருப்பார். ஆதிபத்தியம்னு இங்க சொல்றது என்னன்னா ஓனர்ஷிப். அவருக்குன்னு ஒரு வீடு சொந்தமா இருக்கு இல்லையா? இப்போ இந்த காலச்சக்கரம்னு எடுக்கும்போது மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்னு பார்க்கும்போது குருவுக்கு 9ஆம் இடமும் 12ஆம் இடமும் கொடுத்துருக்காங்க. 9 அப்படிங்கிறது பாக்யஸ்தானம், 12 அப்படிங்கிறது விரயஸ்தானம். ஸோ இந்த பாவமே ஒவ்வொரு லக்னத்துக்கும் வேறு வேறு விதமாக அது பரிமளிக்கும். எல்லாருக்கும் அது 9, 12 வேலை செய்யாது. மேஷத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் குரு 9, 12 கூடையவராக வருவார். அப்போ இந்த மேஷ லக்னம் ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் யாரு அப்படின்னா பாக்யாதிபதி, விரயாதிபதி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து அவருக்கு இருக்கு. அப்போ ஒரு பாக்யாதிபதியாக இந்த மேஷத்திற்கு அவர் நல்லதையே பண்ணுவார். ஏன்னா பாக்யாதிபதி அப்படின்னாலே என்ன, பாக்யம் அப்படிங்கிற அந்த வார்த்தையிலேயே நமக்கு அந்த பொருள் அடங்கி இருக்கு இல்லையா? அப்போ நிச்சயமாக அவர் ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியவராகத்தான் குரு பகவான் செயல்படுவார். சரி, அவர் 12 கூடையர், விரையாதிபதியும் அவர் தானே, அப்போ அவர் கெடுதல் பண்ணணும் இல்லையா அப்படின்னு நம்ம நினைப்போம். அங்க அதை கெடுதல் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா அந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது மோக்ஷம். மோக்ஷம் அப்படிங்கிறது என்னன்னா எல்லாவற்றிலும் இருந்து விடுபடுவது, எல்லா ஆசைகள், உலக ஆசைகள் அத்தனை இதையும் நம்ம பற்றற்ற நிலை அப்படிங்கிறது தான் அந்த 12ஆம் இடம்ங்கிறது. ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு வட்டம் அப்படி போட்டிங்கன்னா மேஷத்துல ஆரம்பிச்சு அது மீனத்துல முடியும் போது அந்த கடைசி நிலை அப்படிங்கிறது மோட்ச கதியை அடையக்கூடிய அந்த நிலை தான். அப்ப அந்த மோட்சம் அப்படிங்கிற இடத்துல நீங்க விரயம் அப்படின்னு ஏதோ பணம் பொருள் வச்சு அதை விரயம்னு கொண்டு போகக்கூடாது. விரயம் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஆசைகள், நம்ம கிட்ட இருக்கிற எல்லா விதமான பொருள் பற்று இதுலேருந்தெல்லாம் விடுபட்டு அதை விரயம் பண்றது.
அது வேண்டாம். நமக்கு வாழ்க்கை வாழ்ந்தாச்சு. திருப்தியா ஒரு லைஃப் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு முடிச்சுக்கிற அந்த தருவாய் தான் அந்த மோட்சம்ங்கிறது. ஸோ அந்த இடத்துல நம்ம எத விரயம் பண்றோம் அப்படின்னா, நம்மளோட ஆசைகள் எல்லாவற்றையும் துறக்கிறோம் இல்லையா? இழக்கிறோம். ஸோ அத தான் வந்து நம்ம மோட்சம்னு சொல்றோம். ஸோ அதனால அந்த இடத்துல குருவ வந்து அங்க கெட்டவர் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். பாக்யாதிபதியாக அவர் என்ன பாக்கியத்த குடுக்கணுமோ கண்டிப்பாக மேஷ ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குடுப்பார். ஆனால் நாம் பிறந்த அதாவது நம்ப வாழும் காலத்தில் அந்த குருவுடைய தசை நம்மளுக்கு வரணும். ஓகே. அவருடைய தசை வந்தா தானே நமக்கு வந்து அந்த பலன அவர் குடுக்க முடியும். கண்டிப்பா. சப்போஸ் நம்ம பொறக்கும்போதே சனியோட நட்சத்திரத்துல பொறந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ம். பூசம், அனுஷம், உத்திரட்டாதியில பொறந்துட்டோம்னா, அந்த குரு பகவானோட திசையே வரத்துக்கு வாய்ப்பில்ல. அப்படி ஒரு கால் நம்ம 100 வயசு, 110 வயசு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நம்மளுக்கு இருந்ததுன்னா, ஒருவேளை குரு திசைய பார்ப்போம். அப்படி இல்லன்னா, ஒரு சாதாரண சராசரி மனிதனுக்கு ஒரு 80, 85 வயசு வாழறதே பெரிய விஷயம் இந்த காலத்துல. ஸோ, அந்த தசை வந்தா தான் அந்த குருவுடைய அந்த அந்த அனுகூலம், அந்த பெனிஃபிட்ட நம்ம அனுபவிக்க முடியும். ஸோ, இங்க வந்து ஆனா மேஷத்துக்கு ஒரு நல்லவர். ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு கிரகமாகத்தான் குரு பரிமளிக்கிறார். ஓகே. அதாவது மேஷராசி என்பவருக்கு வந்து என்னதான் குரு பகவானுக்கு 2 பக்கம் இருந்தாலுமே, மேஷராசி என்பவர்களுக்கு நல்லது செய்ற ஒரு குருவா தான் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு அற்புதமான விளக்கம் குடுத்துருக்கீங்கம்மா. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ரிஷபராசி அன்பர்கள். ஸோ இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நம்ம குரு பகவான் செய்யக்கூடிய நன்மைகள் என்ன? இப்போ ரிஷபம் அப்படின்னு சொல்லிட்டாலே அது வந்து இங்க குரு வந்து நன்மைங்கிற வார்த்தையே இங்க சொல்ல முடியாது. அவர் சுபர் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. பட் ரிஷபத்துக்கு அவர் 8, 11 கூடையவராக பரிமளிக்கிறார். அப்போ 8 அப்படிங்கிறது வந்து எப்பவுமே நம்ம ஜோதிடத்துல தடைகள், விபத்துகள், ஆபத்துகள், அறுவை சிகிச்சைகள், நஷ்டங்கள், அவமானங்கள் எல்லா விஷயத்தையும் அந்த 8ல தான் நம்ம சொல்றோம். ஸோ அந்த 8ஆம் பாவத்திற்கு அவர் அதிபதியாக வருவதால், ரிஷபத்திற்கு பெரும்பாலும் அவர் நல்லது பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். ஆனா அவரே 11ஆம் அதிபதியாவும் அங்க இருக்காரு இல்லையா? அப்போ நம்மளுடைய ஆசைகளை அவர் நிறைவேற்ற வேண்டும். நம்ப என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ, இந்த உலகத்திலே நம்ம பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும், ஆசைப்பட்டு நம்ப அடைய வேண்டிய அத்தனை விஷயங்களுக்கும் குருவுடைய தயவு நமக்கு வேணும். அப்போ அவரோட தயவு வேணும் அப்படின்னா, குரு பகவானுக்கு நம்ப ஒரு நல்ல விஷயங்கள் அவருக்கு பிடிச்ச மாரி, அதாவது குரு அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம பிரகஸ்பதி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்க தட்சிணாமூர்த்திய நம்ம சொல்ல வேண்டாம். அது வேற, இது வேற. குரு அப்படிங்கிறவர் பிரகஸ்பதி. அப்போ அவர் வந்து நமக்கு ஒரு அறிவை புகட்டக்கூடியவர். நமக்கு வந்து இருளிலிருந்து நம்மள ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு குடுக்கிறவர் குரு தான். அப்போ நம்ம குரு கிட்டேருந்து நல்ல பலன்கள் நமக்கு வேணும் அப்படின்னா, குரு மரியாதை பண்றது, குரு வந்தனம் பண்றது, குருவுக்கு வந்து ஆ நம்மளால முடிஞ்ச சேவை பண்றது, அந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணோம்னா, நிச்சயமா குருவோட கடாட்சம் நமக்கு கிடைக்கும். இப்போ நெறைய பேர் என்ன பண்றாங்க, குரு நமக்கு வந்து நல்லது பண்ணணும் அப்டின்னா, உடனே போய் வியாழக்கிழமை போய் கொண்டைக்கடலை மாலை குருவுக்கு போடுறது, அப்டிங்கிற மாரி ஒரு சிஸ்டம்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆக்சுவலி நான் இந்த மாரி ஒரு இதுக்குள்ள போகவே மாட்டேன். ஏன்னா, அது தேவை கிடையாது. குருவுக்கு வந்து நம்ப கொண்டைக்கடலை போட்டு, மாலைய போட்டு அவர் அத சாப்பிட போறாரா? இல்ல அவருக்கு ஏதாவது தேவையா? அப்டி கிடையாது. குருவுக்கு அது வந்து ஒரு தானியம். குருவுக்கு கொண்டைக்கடலை தானியம். ஆனா, அத நீங்க யாருக்காவது தானமா பண்ணீங்கன்னா, அது புண்ணியமா போகும். கண்டிப்பா. அவங்களுக்கு வந்து அத சுண்டலா பண்ணி அவங்க சாப்பிட்டா ஒரு தெம்பாவது இருக்கும். அவங்க உடம்புக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். கண்டிப்பா. இல்ல நீங்களே கூட பண்ணி சாப்பிடுங்க. அப்போ குருவோட எனர்ஜி நமக்குள்ள பூஸ்ட் ஆகும். இப்போ குரு யாருக்கெல்லாம் வீக்கா இருக்கோ, இப்ப குழந்தை பிறக்காதவங்களுக்கெல்லாம் குரு வந்து இவங்களுக்கு வீக்கா இருக்குன்னு சொல்றோம் ஜாதகத்துல. அப்போ அவங்களுக்கு பெஸ்ட் வைத்தியமே என்னன்னா, இந்த கருப்பு கொண்டைக்கடலை இருக்கு இல்லையா? அத வந்து டெய்லியே ஊற வச்சு, அத வேக வச்சு கார்த்தால உப்பு போட்டு குக்கர்ல வேக வச்சு, அத சுண்டலா காலையில டெய்லி சாப்பிட்டாலே, இந்த பிசிஓடிலாம் சொல்றாங்கல்ல, அந்த மாரி விஷயங்கள்லாம் கூட அவங்களுக்கு சரியாயிடும். குழந்தை பொறக்கறதுக்கு உண்டான அந்த இதெல்லாம் கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ இது மாதிரி பண்ணணுமே ஒழிய, நம்ம போய் இந்த கோவில்ல போய் எத்தன கொண்டைக்கடலை மாலை தூக்கி தூக்கி அவங்க குப்பை தொட்டியில தான் போடுறாங்க. அத்தன சன்னா வந்து அங்க கிடக்கும். அதெல்லாம் வீணா போயி, அத குப்பையில தான் போறது இல்லையா? அது ஒரு மனுஷனுக்கு சாப்பிட குடுத்தாலாவது புண்ணியம் உண்டு. ஸோ அது மாரி தான் பண்ணணுமே ஒழிய, இப்படிலாம் பண்ணக்கூடாது. பட் எனிவே கம்மிங் டூ த சப்ஜெக்ட் ரிஷபத்துக்கு வந்து
குரு பகவான் வந்து பெருசா நல்லது பண்ணுவாரு அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ம். ஏன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கிரகம் வந்து ஒரு நல்லது பண்ணுமா, கெட்டது பண்ணுமா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணணும்னா, அந்த கிரகத்தினுடைய மூல திரிகோண வீடு அப்படின்னு ஒண்ணு உண்டு. எல்லா கிரகத்துக்கும் ஒரு மூல திரிகோண வீடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது மாரி பார்த்தா குருவுக்கு வந்து தனுசு தான் மூல திரிகோண வீடு. அப்ப அந்த வீட்டினுடைய அந்த பலன தான் அவர் ஃபர்ஸ்ட் எடுத்து பண்ணுவார் குரு. அப்ப அந்த மூல திரிகோண வீடுங்கிறது ரிஷபத்துக்கு அந்த 8ஆம் இடமா போயிடுது தனுசு. அதனால ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு குரு தசை வரும்போது ஸ்டார்ட் ஆகும்போதே அந்த 8ஆம் இடத்து வேலைய தான் அவர் பண்ணுவார். ஸோ அதனால இதுல வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு குரு கிட்ட இவங்க வச்சுக்க முடியாது. ஓரளவுக்கு பண்ணுவாரு அவ்வளோதான். பட் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாரியான சில நான் சொன்ன இந்த பரிகாரம் கிடையாது. இதெல்லாம் யுக்திகள்லாம் ஃபாலோ பண்ணோம்னா, டெஃபினட்டா குரு பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். ஓகே. ஜெயாம்மாவோட ஸ்பெஷலே என்ன அப்டின்னா, எதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அத வந்து மக்களுக்கு குடுக்கும்போது அது யூஸ் ஆகும். ஒரு வாழ்வியல் பரிகாரத்த நீங்க எடுத்து வைக்கிறது அப்டின்றது, மக்கள் மீதான நேசிப்ப எப்பவுமே காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுல நீங்க வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கீங்க. ஸோ அடுத்ததா இருக்கக்கூடிய ராசி லக்னம் பார்த்தீங்க அப்டின்னா மிதுனம். ஸோ இவங்களுக்கு குரு பகவான் என்ன விஷயம் பண்ண போறார்? சரி. இப்ப மிதுனத்துக்கு வந்து குரு பகவான் வந்து பாதகாதிபதி, மாரகாதிபதின்னு 2 டைட்டில் அவருக்கு உண்டு. ஏன்னா உபய லக்னங்களுக்கு 7ஆம் அதிபதி தான் மாரகாதிபதி, பாதகாதிபதியா வராரு. ஸோ அந்த குரு வந்து எப்படி எங்க இருக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு ஜாதகத்துல அவங்க பிளேஸ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாரியான இந்த உபய லக்னங்களுக்கு உபய லக்னம் அப்படின்னு நான் சொல்றது எதுன்னா, இந்த 4 கார்னர்ல இருக்கு இல்லையா? ஒரு ஆமா. ஜாதக கட்டத்துல 4 கார்னர்ல இருக்கு இல்லையா? இதெல்லாம் உபய லக்னம்னு சொல்லுவோம். ஸோ 2 வந்து புதனுடைய வீடுகள். அதாவது கன்னி, மிதுனம் அப்படிங்கிறது புதனுடைய வீடுகள். இந்த பக்கம் வந்து தனுசு, மீனம் அப்படிங்கிறது குருவுடைய வீடுகள். ஸோ இந்த குருவும், புதனும் உபய லக்னங்களுக்கு அதிபதி ஆகிறார்கள். அப்போ இந்த உபய லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதி, மாரகாதிபதி. அப்போ இந்த குரு பகவான் நல்லது பண்ணுவாரா, கெட்டது பண்ணுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, அவர் எங்க இருக்கார் ஜாதகத்துலங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாரி உபய லக்னங்களுக்கு குருவும், புதனும் மறைந்து இருக்க வேண்டும். மறைவு அப்படின்னா 6, 8, 12 இதெல்லாம் மறைவு ஸ்தானங்கள். ஸோ அந்த மாரி மறைவு ஸ்தானங்கள்ல குரு அமரும் பொழுது, அவர் பெருசா தீங்கு பண்ண மாட்டார். ஆனா, அதே அந்த குருவே போய் உச்சம் பெற்றோ, அல்லது ஆட்சியாகவோ, அது மாரி ஒரு பலம் பெற்று குரு இருந்தா, கண்டிப்பா அந்த அளவுக்கு ஒரு நல்லது அப்படிங்கிறது பண்ண மாட்டார். ம். சரியா? ஆனா பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதவிட முக்கியம் அவர் எந்த நட்சத்திரத்துல இருக்கார். ஸோ ஒரு ஜாதகத்துல பொத்தாம் பொதுவா ஒரு பலன் சொல்றதுங்கிறது சரிப்பட்டு வராது. இப்ப நம்ம பொது வழியில இதெல்லாம் பேசுறோம் இல்லையா? அப்போ உடனே எல்லாரும் அவங்கவங்க ஜாதகத்த எடுத்து பார்த்து, "ஐயய்யோ! என்னோட குரு இங்க இருக்காரே! ஐயய்யோ!" இப்படி அந்த பயம் உங்களுக்கு வந்துரும். பேனிக் ஆயிடுவாங்க. ஸோ இத வந்து பொத்தாம் பொதுவான ஒரு விஷயமா யாருமே எடுத்துக்க வேண்டாம். அவங்கவங்க சுய ஜாதகத்துல பல விஷயங்கள் இதுல நம்ம எடுத்துக்கணும். ஒரு ஜாதகம் பார்க்கறதுங்கிறது சும்மா ஒரே ஒரு ரூல வச்சு பார்க்கறது கிடையாது. ஸோ குருவோட பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா மறைந்து இருப்பது சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே. குரு வந்து 6, 8, 12ல இந்த உபய லக்னங்களுக்கு குருவாகட்டும், புதனாகட்டும் மறைந்திருந்தால் நல்லது. ஓகே. குரு பார்வை சிறந்ததா இருக்கு. ஆனா வந்து மிதுனத்துக்கு வந்து அப்படியே ஆப்போசிட். ஆமா. குரு ஆனா மறைவோட பார்வைகள் வந்து ரொம்ப முக்கியம். அதனோட பிளேஸ்மெண்ட் வந்து இதுவா இருந்தா கூட பார்வைங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஓகே. அப்போ எங்க உட்கார்ந்திருக்காரு, எந்த பாவங்கள பார்க்குறாரு குரு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பார்க்குற இடம் தான் விருத்தி ஆகும். ம். அவர் உட்கார்ந்திருக்கிற இடத்த கெடுப்பாரு அப்படிங்கிறாங்க. ஆனா பார்க்குற இடம் விருத்தி ஆகும். சூப்பர். அடுத்தது வந்து கடகம். ஸோ கடகத்துக்கு வந்து குரு பகவான் என்ன மாதிரியான விஷயங்கள பண்ணுவார்? சரி. இப்ப கடக லக்னத்துக்கு அதான் சொல்றேனே, குரு பகவானும் ஆகட்டும், எந்த ஒரு கிரகமா இருந்தாலும் 2, 2 வீடுகள் எல்லாருக்கும் இருக்கு. கண்டிப்பா. சூரியன், சந்திரன தவிர மத்த எல்லாருக்குமே 2, 2 வீடுகள் ஓனர்ஷிப் இருக்கு. அப்போ இந்த கடக லக்னத்துக்கு குரு பகவான் வந்து 6, 9 குடையவர். அப்ப 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லும்போது, நேச்சுரலா அவர் வந்து ருண, ரோக, சத்ரு ஸ்தானாதிபதி குரு அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள குரு பகவான் ட்ரிகர் பண்ணுவார் கண்டிப்பா. ஏன்னா, அந்த 6ஆம் இடம் தனுசுங்கிறது அவருடைய மூல திரிகோண வீடு. அப்ப அதனுடைய வேலை தான் முதல்ல எடுப்பார் கையில.
அப்படி எடுக்கும்போது, இந்த 6ஆம் இடத்திற்கு உண்டான இந்த ருணரோக சத்ருங்கிற விஷயத்துல ஏதாவது ஒண்ண ட்ரிகர் பண்ண தான் பண்ணுவாரு அவங்களுக்கு. ருணம் அப்படின்னா கடன் தொல்லை அது மாரி. ரோகம் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள், வியாதிகள் அதெல்லாம். சத்ருங்கிறது எதிரிகள். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான். ஏன்னா இது நெறைய கேட்டு கேட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாரி விஷயங்கள கண்டிப்பாக குரு பகவான் இந்த கடக லக்னக்காரர்களுக்கு ஒரு பாதிப்பை பண்ண தான் பண்ணுவாரு. ஆனா அதே சமயம் அவர் பாக்யாதிபதியாவும் ஒரு இதுல இருக்காரு. அந்த போஸ்டிங்கும் அவருக்கு இருக்கு இல்லையா? ஓகே. அப்ப கண்டிப்பா நல்ல ஒரு பாக்கியத்தையும் அவரு குடுப்பாரு. ஆனா குரு தசை அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில வரணும். வந்தா தான் அதனுடைய நல்ல விஷயங்களையும் அனுபவிப்பாங்க. கெட்ட விஷயங்களையும் அனுபவிப்பாங்க. ஈவன் அதர்வைஸ் புக்திகள் அப்படின்னு ஒண்ணு வரும். எல்லா தசையிலயும் குருவோட புக்தின்னு ஒண்ணு வரும் இல்லையா? அப்போ அவங்களுக்கு வந்து அந்த டயத்துல மாத்திரம் அதனுடைய நல்லதோ, கெட்டதோ அத நிச்சயமா அனுபவிப்பாங்க. இருந்தாலுமே கடக லக்னத்துக்கு அவர் ரொம்ப நல்லவர் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாரி தான் நம்ம சொல்லலாம். ஓகே. அகைன் அவர் எங்க இருக்காரு? யாரோட நட்சத்திரத்துல இருக்காரு? இதெல்லாமும் ரொம்ப முக்கியமா நம்ம கருத்துல எடுத்துக்கணும். கண்டிப்பா. குரு வந்து முழு சுவர் அப்படின்னு சொன்னாலுமே சாரி சார் உங்களுக்கு நல்ல பக்கமும் இருக்கு, கெட்ட பக்கமும் இருக்கு. ஆமா. அப்படி 2 சைடும் இருக்கு. ஓகே சூப்பர். அடுத்ததா பார்த்தோம்னா சிம்ம லக்னம். ஸோ இவங்களுக்கு வந்து குரு பகவான் எப்படி இருக்கார்? சிம்ம லக்னத்துக்கு அவர் பஞ்சமாதிபதி அப்படின்னு பெருமையா சொல்லிக்கலாம். ஓகே. அதே சமயம் அவரே அஷ்டமாதிபதியாவும் வராரு. அப்ப இவரு என்ன பண்ணுவாருன்னா, சிம்ம லக்னத்துக்கு முதல்ல அவர் மூல திரிகோணத்த தானே எடுத்துப்பாரு. அப்ப 5ஆம் இடம்ங்கிற அந்த தனுசு உடைய வேலைய ஃபர்ஸ்ட் குடுத்துருவாரு. அப்படியே வந்தோனே ரொம்ப நல்லவன்யா அப்படிங்கிற மாரி நல்ல பலன குடுத்துருவாரு. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைய குடுப்பாரு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணத்த குடுப்பாரு. எல்லாம் குடுத்துருவாரு. ஆஹா! குரு நல்லவரு எனக்கு. இந்த தசை வந்தாச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாலாம் நம்ம இருந்துற முடியாது. கொஞ்ச நாள்லயே அந்த 8ஆம் அதிபதியோட வேலைய காட்ட ஆரம்பிச்சுடுவாரு. அவரு வில்லனாவும் ஆக்ட் பண்ணுவாரு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹீரோவா உள்ள வந்துட்டு, அப்புறம் வில்லனா மாறிடுவாரு. அதனால குருவ வந்து எல்லாரும் அப்படியே பரிசுத்த ஒரு நல்ல கிரகம் அப்படின்லாம் கணக்குல எடுத்துக்கவே வேண்டாம் தயவு செஞ்சு. ஸோ நான் குருவ பத்தி இங்க ஒரு இதுவா சொல்லல. அதாவது புரியுது. நம்ம எந்த கிரகத்த பத்தியுமே நல்லது, கெட்டதுலாம் எல்லாம் கலந்து தான் இருக்கும். கண்டிப்பா. இது அவங்கவங்களுடைய கர்ம வினைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? நீங்க செஞ்ச நல்ல காரியங்கள், புண்ணிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கலாம். அதே சமயம் பாவங்களும் நம்ம பண்ணியிருப்போம். அதுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த கிரகங்கள் நமக்கு வந்து பலன குடுக்கும். இதுல பல விஷயங்கள் நம்ம பேசணும். இது வந்து சும்மா இப்படி ஒரு வரியிலலாம் வந்து பேச முடியாது. அதாவது இந்த ராசி, இந்த லக்னத்துக்கு இவர் நல்லது பண்ணுவாரா? கெட்டது பண்ணுவாரா? அப்படின்னா ஒரே வரியில பதிலே குடுக்க முடியாது. இதுல பல விஷயங்கள் உள்ள போய் போய் பார்க்க வேண்டியது இருக்கு. பட் இப்போ சதைக்கு நம்ம இந்த சேனல்ல பேசும்போது சுருக்கமா தான் நம்ம சொல்லணும் எல்லா விஷயத்தையும் இல்லையா? கண்டிப்பா. அதாவது வந்து வாழ்க்கையில வந்து பிரச்சனையும் இருக்கும். அதே நேரத்தில வந்து நல்லதும் இருக்கும். அதே போல தான் குரு பகவானும். நல்லதையும் குடுப்பார், கெட்டதையும் குடுப்பார். அது வந்து அவங்கவங்க செஞ்ச நல்லதையும், கெட்டதையும் பொறுத்தது தான் குரு பகவான் ஆலோசனை. அந்த கணக்கு வந்து ரொம்ப முக்கியம். அந்த கணக்கின் அடிப்படையில தான் எல்லா கிரகமுமே நம்மளுக்கு பலன குடுக்கும். அதுலயும் சில பேருக்கு வக்ரம் பெற்ற குரு இருக்கும். சில பேருக்கு வக்ர கதி இல்லாம அப்படி இருக்கிற குரு எப்படி அதாவது ஒண்ணொண்ணுக்கும் ஒரு தாத்பரியம் இருக்கு. கண்டிப்பா. வக்ரம் பெற்று இருந்தால் அதற்கு ஒரு விதமான பலன். வக்ரம் பெறாமல் இருக்கும் குருவுக்கு ஒரு விதமான பலன். நீச்சமான குருவுக்கு ஒரு பலன். அஸ்தங்கமான குருவுக்கு ஒரு பலன். இப்படி ஒவ்வொன்னும் வேறுபடும். எல்லாவற்றையும் ஒரே மாதிரியாக நம்ம சொல்லவே முடியாது. கண்டிப்பா. எல்லாமே கலந்தது தானே ஒரு அழகான வாழ்க்கை. சூப்பர். அடுத்ததா பார்த்தோம்னா கன்னி. ஸோ இந்த கன்னி லக்னக்காரங்களுக்கு குரு பகவான் எப்படி இருக்கார்? திரும்பவும் கன்னின்னு வரும்போது, இது உபய லக்னமா தான் இருக்கு. இந்த 4 கார்னர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஆமா. அப்போ இதுவும் புதனுடைய வீடு தான். அப்போ புதனுக்கு வந்து குரு வந்து மாரகாதிபதி, பாதகாதிபதி அப்படிங்கிற அந்த டைட்டில அவர் வாங்கிட்டாரு. அப்போ இவர் நல்லது பண்ணுவாரா? கெட்டது பண்ணுவாரான்னா, அகைன் அவரோட பிளேஸ்மெண்ட்ட வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இவங்களுக்கும் வந்து குரு பகவான் மறைந்திருப்பது நல்லது. 6, 8, 12ல மறையிறது நல்லது. சில பேருக்கு மறைஞ்சு ஒரு நல்ல நட்சத்திர கால்ல அவர் நின்னாரு. ஒரு நல்ல நட்சத்திர சாரத்துல நிக்கிறாரு அப்படின்னா, அது நல்ல பலன குடுக்கும். குரு நல்லது பண்ண மாட்டாருன்னு நான் சொல்ல வரல. ஆனா, அவரோட பிளேஸ்மெண்ட் வந்து ஜாதகத்துல ரொம்ப முக்கியம். அத வச்சு தான் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். நல்லது பண்ணுவாரா? கெட்டது
அதே குரு வந்து இந்த கன்னியா லக்னத்துக்கு 11ல போய் உச்சம் அடைஞ்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன சொல்லுவோம்? ஆஹா! உச்சமான குரு. ஆஹா! ஓஹோ! அப்படிலாம் சொல்லுவோம். ஆனா அவர் தான் முழுக்க முழுக்க கெடுதல பண்ணுவாரு. அதே மாதிரி குரு போய் 7ஆம் பாவத்திலேயே தனியா நின்னுட்டாருன்னு வச்சுக்கோங்க. அது அதோட ரொம்ப பயங்கரமான இத குடுப்பாரு. எப்பவுமே குருவ வந்து அ ரொம்ப அசால்ட்டாலாம் நம்ம வந்து டீல் டீல் பண்ண பண்ணவே முடியாது. கூடாது. கொஞ்சம் அலர்ட்டா தான் இருக்கணும். அதுவும் 7ஆம் பாவம்ங்கிறது திருமண பாவம். அப்ப அங்க போய் குரு தனிச்சு நின்னுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். தனியா வேற நின்னுட்டாருன்னா, அவருக்கு வந்து தனித்த குரு மெத்த அவதிகளை குடுக்கும் அப்படின்னு ஒரு பாட்டே உண்டு. ஸோ அதனால அங்க வந்து என்ன பண்ணுவாரு, கல்யாணத்த பண்ணிவுட்டு, ஒரு குழந்தையும் குடுத்து, அப்புறம் கல்யாணத்துல ஒரு பிரிவையும் குடுப்பாரு. ஸோ அதனால குருவ வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம டீல் பண்ணணும். அடுத்ததா வந்து துலாம். துலாமுக்கு வந்து அஃப்கோர்ஸ் அவர் வந்து நல்லவர் கிடையாது தான். 3, 6 குடையவர். ஏன்னா 6ஆம் அதிபதியே எப்பவுமே நல்லவங்க லிஸ்ட்ல நம்ம சேர்க்க மாட்டோம் இல்லையா? இப்போ இது ஜென்ரலா குரு நல்லவர்ன்னு ஒரு டைட்டில் இருக்கு. ஆனாலும் அந்த அந்தந்த லக்னத்துக்கு வந்து இ இ ஒரு சுபர், அசுபர் அப்படிங்கிற மாரி பிரிக்கிறோம். எல்லா லக்னத்துக்குமே ஒரு சில கிரகங்கள் சுபர்களாக இருப்பார்கள். ஒரு சிலர் பாவர்களாக இருப்பார்கள். ஸோ அப்படி பிரிச்சு பார்க்கும்போது, துலா லக்னத்துக்கு குரு வந்து 3ஆம் அதிபதி. 3 குடையவர், முயற்சி ஸ்தானாதிபதி, சகோதர ஸ்தானாதிபதி அப்படிங்கிற ஒரு இது அவருக்கு இருக்கு. அதே சமயம் அவர் 6 குடையவராகவும் ஆயிடுறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் துலா லக்னத்திற்கு குரு தசை வரும்பொழுது கண்டிப்பாக ஒரு கலந்த ஒரு இதுதான் பலன் தான் கிடைக்கும். அப்படியே குருதசை முழுக்க அவங்க ஹேப்பியா இருக்க முடியும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. என்னதான் இருந்தாலும் அவர் வந்து 2 ஆதிபத்தியம் வாங்கும்போது, கண்டிப்பா அவங்களுக்கும் குரு பகவான் சில துன்பங்களை குடுக்கத்தான் செய்வார். ஓகே. எஸ்பெஷலி ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் அது மாரிலாம் உண்டு. ஏன்னா, அந்த 6ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 12ஆம் இடமா இருக்கு மீனம். இல்லையா? துலாத்துக்கு 6ஆம் இடம்ங்கிறது மீனம். மீனம்ங்கிறது காலச்சக்கரத்திற்கு 12ஆம் இடம். 6, 12 அப்போ இந்த இடத்துல ரோகம் ஏதோ ஒரு நோய் நொடி அவங்களுக்கு வந்து சும்மா வைத்தியம் பண்றது, எப்ப பாரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இது மாரி விஷயங்களும் துலாத்துக்கு நெறைய நடக்கும். அடுத்து விருச்சிகம். விருச்சிகம் அப்படின்னு வரும்போது, இவங்களுக்கு குரு பகவான் தனிப்பெரும் யோகாதிபதி. இவங்களுக்கு வந்து சூப்பரா நல்லது பண்ணுவாரு. இங்க வந்து எந்த பயமுமே வேண்டாம். ஏன்னா விருச்சிகத்துக்கு குரு ஒருத்தர் தான் யோகாதிபதி. முழு சுபராவே இருக்கார். ஆமா. முழு சுபராவே அங்க செயல்படுறாரு. அதனால இவங்களுக்கு குருவ பத்தி பயப்பட வேண்டாம். அந்த குருவே போய் இன்னும் 9ஆம் இடம்ங்கிற பாக்கியஸ்தானத்துல உச்சமாயிட்டாருன்னா, அதோட சிறப்பு தான். பட் அதுக்குன்னு இவர் வந்து இப்ப 7ஆம் பாவத்துல போய் உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 7ஆம் பாவத்துல குரு போய் உட்காந்துட்டாரு. அதாவது ரிஷபத்துல. தனியா உட்கார்ந்துருக்காரு. அதுவும் யாரோட நட்சத்திரத்துல? சந்திரனோட நட்சத்திரத்துல. சந்திரன் யாரு? இந்த விருச்சிகத்துக்கு 9ஆம் அதிபதி. பாதகாதிபதி. 9ஆம் அதிபதியோட நட்சத்திரத்துல இருந்துட்டாருன்னா, கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில பிரச்சனைய குடுத்துருவாரு. ஸோ, நல்லவேன்னு நம்பிட்டேன்னு சொல்ற மாரிலாம் நம்பக்கூடாது. ஏதோ ஒண்ணு முழு சுபராவே இருந்தாலும் நம்பிராதீங்க. எங்க இருக்காரு? யாரோட நட்சத்திரத்துல இருக்காரு? அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கண்காணிப்பா பார்க்கணும். ஒரு ஜாதகம் பார்க்கறதுங்கிறதெல்லாம் சும்மா சாதாரண விஷயம் இல்ல. நெறைய விஷயங்கள உள்ளார்ந்து போய் பார்க்கும்போது தான், ஒரு நல்லவர் கூட கெட்டது பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம்லாம் ஜாதகத்துக்குள்ள போம்போது தான் தெரியும். கண்டிப்பாம்மா. இதுவரைக்குமே வந்து பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாரும் வந்து குரு பெயர்ச்சி வேற வரப்போகுது. எல்லாரும் வந்து குருனாலே நல்லவர் அப்படின்ற மனநிலையில தான் பார்க்குறாங்க. பட் நம்ம என்ன நல்லது செஞ்சிருக்கோம், கெட்டது செஞ்சிருக்கோன்றத பொறுத்து தான் குரு பகவானே நமக்கு குடுப்பாரு அப்படின்றத எல்லாருமே மறந்துடுறாங்க. அடுத்ததா இருக்கக்கூடிய லக்னக்காரங்க பார்த்தீங்கன்னா, தனுஷ். ஸோ இந்த தனுஷ் எப்படி குரு இருக்க போறார்? தனுசுக்கு வந்து அகைன் இதுவும் ஒரு உபய லக்னம் தானே. அப்போ ஜென்ரலாவே இந்த உபய லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் அதிபதியும் சரி, லக்னாதிபதியும் சரி மறைந்திருப்பது தான் சிறப்பு. அவங்களுக்கு வந்து ஆட்சி பெற்று, உச்சம் பெற்று அப்படி இருக்கிறத விட மறையறது ரொம்ப விசேஷம். ஸோ இங்க குரு பகவான் லக்னாதிபதியாவும் வருகிறார், சுகஸ்தானாதிபதியாவும் வருகிறார். ஸோ இவங்களுக்கு நல்லவர் தான் குரு. கெட்டவர்லாம் அந்த லிஸ்ட்ல வரமாட்டாரு. ஆனா அவரோட பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சப்போஸ் இந்த குருவே போய் 8ஆம் பாவத்துல கடகத்துல உச்சமாயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அது சிறப்பான பலனை தான் குடுக்கும். ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம். அது அங்க போய் அவர் உச்சமும் ஆயிடுறாரு. அப்ப மறைஞ்சு அவர் வலு பெறுறாரு.
அது ரொம்ப விசேஷம். ஸோ அந்த மாரி அவரோட அ எங்க இருக்கார், எங்க பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கார் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமா கருத்துல வச்சுக்கணும். 6, 8, 12ல மறைஞ்சாலும் தப்பு ஒண்ணும் கிடையாது. அண்ட் இவங்களுக்கு வந்து நல்லது தான் பண்ணுவார் குரு. ஓகே. ஸோ ஏன்னா அவரே லக்னாதிபதி ஆயிட்டாரே! அதனால நல்லது தான் பண்ணுவார். ஆனாலும் அந்த நல்லது எப்படி பண்ணுவார்ன்னா, அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஓகே. கண்டிஷன்ஸ் அப்ளைன்ற மாரி பின்னாடி ரகம் படிச்ச ஒரு டிஸ்க்ளைமர் எப்பவுமே குடுக்கணும். ஓகே. எங்க உட்கார்ந்திருக்கார், யாரோட நட்சத்திரத்துல இருக்கார், யாரோட பார்வையில இருக்கார், யாரோட சேர்ந்து இருக்கார், இத்தன விஷயமும் பார்க்கணும்ல. கண்டிப்பா. குரு பார்வை அப்படின்னாலே அது கோடி நன்மைன்றத மட்டும் நம்பக்கூடாது. கோடி நன்மைக்கு பின்னாடி வர பிரச்சனைகளையும் பார்க்கணும். அதையும் பார்க்கணும். கண்டிப்பா. ஸோ அடுத்ததா வந்து மகர லக்னம். ஸோ இவங்களுக்கு வந்து குரு பகவான் எப்படி இருக்க போகிறார்? குருவ வந்து மகரத்துக்கு ரொம்ப கிரேட் எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இவர் 3, 12 கூடையவர் குரு. ஸோ அகைன் இவங்களுக்கும் வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா, குரு பகவான் வந்து சில அதாவது அந்த தசாபுக்தி வந்தா தான் நான் சொல்றது. தசாபுக்தி வரலன்னா அத பத்தி கவலைப்பட வேண்டாம். பெருசா சுபர் அப்படிங்கிற மாரிலாம் இவங்களுக்கும் ஒண்ணும் கிரேட்டா ஒண்ணும் பண்ணிட மாட்டாரு குரு. அவர் எங்க உட்கார்ந்திருக்காரோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் ஒரு பலன அவர் குடுப்பாரு. அண்ட் அகைன் யாரோட அஃப்கோர்ஸ் இப்ப சனி பகவானும், குருவும் வந்து நட்பும் கிடையாது, பகையும் கிடையாது. அவங்க வந்து நியூட்ரலா தான் செயல்படுவாங்க. ஸோ அதனால குருவோட இருக்கை எங்க இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மகர லக்னத்துக்கு. அது ரொம்ப கெட்டவர், ரொம்ப கெடுதல் பண்ணுவார் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒரு மாரி மீடியாக்கரா இருக்கும். பட் அகைன் இட் ஆல் டிபெண்ட்ஸ். எங்க உட்கார்ந்திருக்காரு என்னங்கிறத பார்க்கணும். ஓகே. எதுவுமே வந்து அவர் நல்லவர்னு முழுமையா நம்பாம, அவர் இருக்கக்கூடிய இடம் தான் அத ரொம்ப எங்கேயுமே அத ஸ்ட்ராங்கா நம்ம சொல்ல முடியாது. ஓகே. இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து தான் எல்லாமே தீர்மானிக்கப்படும் இல்லையா? அடுத்ததா வந்து கும்ப லக்னம். ஸோ கும்ப லக்னத்துக்கு இவர் தன லாபாதிபதி குரு. நல்ல ஒரு ஆதிபத்தியம் தான் அவருக்கு. தன லாபம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு தானே! அப்ப குரு பகவான் தான் இவங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தையும், லாபத்தையும் தீர்மானம் பண்ணக்கூடியவர் குரு பகவான் தான். ஸோ இவரு வந்து எ எந்த இடத்துல உட்கார்ந்திருக்காரோ, அதுக்கு தகுந்த மாரி ஒரு நல்ல பலன இவங்களுக்கு கண்டிப்பா குடுப்பார். ஏன்னா, அவங்களுக்கு வரக்கூடிய வருமானமும், லாபமும் குரு பகவான் தான் தீர்மானம் பண்ண போறார். அப்ப நிச்சயமாக அவர் நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ல இருந்தாருன்னா, கண்டிப்பா நல்லது பண்ணுவாரு இவங்களுக்கு. ஓகே. சூப்பர். அடுத்ததா வந்து மீன லக்னம். மீன லக்னத்துக்கு அவரே லக்னாதிபதி ஆயிடுறாரு இல்லையா? ஓகே. அவரே லக்னாதிபதி, அவரே 10ஆம் அதிபதி, கர்மஸ்தானாதிபதியாவும் குரு பகவான் இருக்கார். அதனால கண்டிப்பா நல்லது தான் பண்ணுவார். கெடுதல் பண்ண மாட்டாரு. அண்ட் அகைன் அவரு எங்க உட்கார்ந்திருக்காரு, எந்த நட்சத்திரம்ங்கிறது ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும். மொத்தத்துல குரு பகவான வந்து நம்ம சுபர், சுபர், சுபர் அப்படின்னு சொல்லி, சொல்லி, சொல்லி நம்மளுக்கு அப்படியே நம்மள உருவேத்ததுனால, நம்ம என்ன பண்றோம், குரு பயிற்சிலாம் வரும்போது ரொம்ப ஆவலா நமக்கு நல்லது நடக்குமோ அப்படின்னு எல்லாரும் அது குவைட் நேச்சுரல் எல்லாருக்கும் இருக்கிறது தான். பட் இது எல்லாமே இத்தன விஷயங்கள் நம்ம உள்ள பார்க்க வேண்டியது இருக்குங்கிற விஷயம் மக்கள் புரிஞ்சுக்கணும். என்ன குரு பயிற்சி வந்தது எனக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நெறைய பேர். டிவில எல்லாம் ஆஹா, ஓஹோன்னு சொல்றாங்க. ஆனா இங்க ஒண்ணத்தையும் காணோம் அப்படிம்பாங்க. இது எல்லாமே தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் பலன்கள் அப்படிங்கிறது அமையும். இந்த பெயர்ச்சிக்காக ஒரு பலன சொல்றது அப்படிங்கிறதெல்லாம் 100க்கு 100 எடுத்துக்கவே வேண்டாம் யாருமே. நான் திரும்ப திரும்ப இதுதான் எல்லா இடத்துலயும் சொல்றேன். கண்டிப்பா. ஜஸ்ட் இதுக்கு வந்து ஒரு 10, 15% முக்கியத்துவம் குடுங்க. வேண்டான்னு சொல்லல. பட் உங்க தனி ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குரு பெயர்ச்சி வரப்போகுது. நம்மளுடைய வாழ்க்கையே மாறப்போகுதுன்னு நம்பாம, எல்லாரும் குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாருன்றத பார்த்துட்டு, அதுக்கப்புறமா மகிழ்வித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு அழகான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அது இங்க நான் ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு தகவல் என்னன்னா, எந்த ஒரு கிரகமுமே நமக்கு கெட்டது பண்ணணும்னு அவங்க யாரும் கங்கணம் கட்டிட்டு வந்து நிக்கல. சரியா? யாருமே நம்மள வந்து பனிஷ் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தோடயே எந்த கிரகமும் வரல. நம்மளுடைய பூர்வ புண்ணிய கணக்கு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த கணக்கின்படி தான் பலன்கள் எல்லா கிரகமுமே நமக்கு குடுக்கும். அத நம்ம சரி செஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்பள நம்ப மாத்திக்க தயாரா இருக்கணும். அத விட்டுட்டு நீங்க வேற ஏதோ ஈஸியா ஒண்ண பண்ணிட்டு இதுலேருந்து வெளியில வரணும்னு எல்லாரும் ட்ரை பண்றாங்க. இப்போ போன ஜென்மத்துல, போன பிறவியில நம்ம யாரையோ கொலை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்.
கொலைய பண்ணிட்டு, இந்த ஜென்மத்துல நான் எந்த கோவிலுக்கு போனா அந்த பாவம் சரியாகும் அப்படின்னு நம்ம கேட்டு, அந்த கோயில போய் ஒரு 10 சுத்து சுத்திட்டு வந்தா அது சரியாயிடுமா? அந்த கொலை ஆன ஆளு எவ்வளோ சஃபர் பண்ணாரோ, அந்த போன பிறவியில, அந்த சஃபரிங் ஈக்குவல் டூ தட் சஃபரிங் இந்த ஜென்மத்துல நம்ப அனுபவிக்கணும். கண்டிப்பா. அப்பதான் அந்த பாவம்ங்கிறது நம்மள விட்டு போகும். சும்மா ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்து, இல்லன்னா ஒரு ஜெம்ஸ்டோன் போட்டுட்டா சரியாயிடுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த மாரி கான்செப்ட்டே கிடையாது. அடிக்கே அடி. ஒரு அடி நம்ம யாரையாவது அடிச்சோம்னா, அந்த அடி திரும்ப நம்ம மேல வந்து விழுந்தா தான், அந்த பாவத்துலேருந்து நம்ம வெளிப்பட முடியும். வெளியில வர முடியும். ஸோ இத ஃபர்ஸ்ட்டு பேசிக்கலி எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு பரிகாரம் அதாவது ஜோதிடர்கள் சப்போஸ் அவங்க பரிகாரம் சொல்லாட்டி கூட, இவங்க கேட்குறாங்க. அதாவது வாடிக்கையாளர்கள் வந்து ஒரு பரிகாரம் சொல்லுங்க. எந்த கோவிலுக்கு போணும்? அப்படின்னு இவங்களே கேட்குறாங்க. ரொம்ப இன்னசென்ட்டா அவங்க கேட்குறாங்க பாவம். ஆனா அது பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வர்றதுக்கு வழி இல்ல. அதான். உண்மைங்கிறது அது கிடையாது. இப்ப எல்லாருமே அப்ப எல்லா தப்பும் பண்ணிட்டு, ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தா சரியாயிடும்னா, அப்போ உலகம் முழுக்க எல்லாருமே எல்லா தப்பும் தவறுகளும் பரிகாரமும் தான் ஆ இருக்கு. அப்போ அந்த கர்மாங்கிறது ஒண்ணு இருக்குங்கிறதுனால தான் ஒரு பயம்ங்கிறது ஒரு மனுஷனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்னு ஒண்ணு இருந்தா தானே ஒரு தப்ப ஒருத்தன் பண்ணாம இருப்பான். கண்டிப்பா. இப்போ ஒரு எத்தனையோ நம்ம கேஸஸ் பார்க்குறோம். ஒருத்தன் போய் ஒரு குழந்தைய ரேப் பண்றான் அப்படின்னா, அவனுக்கு ஒரு ஆயுள் தண்டனைன்னு ஒண்ணு குடுத்தா தான், அடுத்த சம்பவம் அது மாரி நடக்காது இல்லையா? அது மாதிரி தான் பனிஷ்மென்ட் இஸ் த ஒன்லி ட்ரீட்மெண்ட். அத குடுத்தா தான் அடுத்த தடவ நம்ம அந்த தப்ப பண்ண மாட்டோம். அது மாதிரி தான் கிரகங்களும் நமக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து கன்வே பண்றாங்க. அத வந்து ஜோதிடம் படிச்சு நம்ம அத டீகோட் பண்ணி சொல்றோம். புரிய வைக்கிறோம். ஆனா, அத கேட்கிற நிலைமையில அவங்க இல்ல. எல்லாரும் ஓடி வந்து ஜோசியம் கேட்க வராங்க. ஆனா, நம்ப சொல்ற விஷயத்த அவங்க வந்து இங்க ஏத்திக்கிறதே இல்ல. இங்க கேட்டு இங்க விட்டுடுறாங்க அவ்வளோதான். ஸோ இது என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே இல்ல. நம்ப ஒரு விஷயத்துலேருந்து நம்ம வெளிப்படணும், விடுபடணும் அப்படின்னா, அதுக்குண்டான அந்த இத பண்ணணும் நம்ப. அந்த பரிகாரம் இல்ல. அதுக்கு பிராயச்சித்தம் அப்படின்னு ஒரு வார்த்தைய சொல்லலாம். பிராயச்சித்தம். அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்கம்மா. நீங்க சொல்றத பார்த்தா, நம்ம செய்ற பாவமும், நம்ம செய்ற புண்ணியமும் நமக்கே சேரும். இது வந்து நிச்சயமா. யாருமே வந்து மாற்றவும் முடியாது. மாத்துறதுக்கான பாசிபிலிட்டீஸ் கிரகங்கள் கையில கூட கிடையாது. கிடையாது. அது இந்த ஆன்மாவே தான் தேர்ந்தெடுத்து வந்து பொறக்குது இந்த பூமியில. கண்டிப்பா. இது ஒரு தனி தியரி. கர்மா தியரிங்கிறது ஒரு தனி தியரி. அத பத்தியே கூட பேசலாம் நம்ப. அடுத்த எபிசோட்ல நம்ம பேசலாம். கண்டிப்பா. அதாவது எப்படி வந்து இந்த பாவ புண்ணிய கணக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம ஏதோ இந்த கதைகள் எல்லாம் நெறைய விஷயம் கேட்குறோம். அந்த கதைகள்லாம் வந்து கட்டுக்கதையா, இல்ல ரியல் கதையான்னு நமக்கு தெரியாது. பட் ஹவ் கர்மா வொர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அடுத்த ஒரு இதுல பேசலாம். தொடர்ந்து பேசலாமா. நன்றி. நன்றி.